Hello everyone. In the video, sexual reproduction in flowering plants is a very important topic with respect to NEET and with respect to board exam. Development of embryo sac. So embryo sac structure is a final structure. So that first stage is how it form in the video. So first we have taken the structure of ovule. So this complete structure is nothing but ovule. Ovule அப்படின்ற structure வந்து it is present inside the ovary. இந்த ovule என்னவா convert ஆகும் அப்படினா it will convert into a seed. Okay. இப்போ இந்த ovule குள்ள நிறைய diploid cells இருக்கும். இந்த diploid cells ஓட நேம் வந்து பாத்தீங்கன்னா nucellus. So இந்த nucellus வந்து after fertilization என்னவா convert ஆகும்னா perisperm. Nucellus will be converted into perisperm. So here, out of this nucellus, out of many diploid cells, all these are diploid cells. One big cell, sporic cell is called very important MMC. MMC na enakana megaspore. Mega அப்படின்ற word வந்து it indicates female. So நம்ம இங்க பார்க்கிறது female gametophyte இல்லையா? அப்ப இதுவே மேலா இருந்தா என்ன சொல்லணும் மேம் அப்படினா microspore mother cell. Female அப்படின்றதுனால megaspore mother cell. Megaspore another M for mother. ஏன் இத mother னு சொல்றோம்? Because from this cell the embryo sac is going to form. So embryo sac-க்கு ஒரே mother cell அப்படினா அதில இருந்து வரதுனால அதுக்கு பேர் mother cell. C for cell. Okay. இந்த ovule structureல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா இதனுடைய எண்ட்ஸை வந்து நீங்க மார்க் பண்ணணும். இப்போ இந்த ovuleக்கு மேல இருக்கிற இந்த க்ளோஸ்ட் எண்டுக்கு பேர் வந்து சாலஸா and கீழ இருக்கிற இந்த ஓபனிங் வந்து மைக்ரோபைல். Okay. Now we'll take with this 2n diploid megaspore mother cell. Okay. So இப்போ இதுதான் வந்து megaspore mother cell. I just write it as MMC நான் எழுதிருக்கேன். இது வந்து megaspore mother cell. Okay. இந்த cell வந்து it will undergo a division called meiosis. நம்ம எல்லாருக்குமே தெரியும் meiosis அப்படின்றது reductional division. அது என்னது reductional division? Diploid-ஆ இருக்கிற cell வந்து meiosis undergo ஆச்சுனா பாதி chromosomes வந்து கட் ஆயிடும். It will be haploid. Okay. Here you know one meiosis. எப்பவுமே meiosis-ல ரெண்டு ஸ்டெப் இருக்கு. First meiosis-ல வந்து it will produce two haploid cells. Next meiosis-ல இன்னொரு division இருக்கும் which is called second meiosis. So as a result of meiosis நமக்கு எவ்வளவு cells form ஆயிருக்கு? 4 haploid cells are formed. But இந்த மாதிரி செப்பரேட்டா ஃபார்ம் ஆயிருக்காது. It will be formed as a இது மாதிரி ஃபார்ம் ஆகாம என்ன மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படினா as a tetrad. Tetrad-னா என்ன? 4 cells are arranged together to form what? Linear tetrad. So this is the structure called linear tetrad. இதுலயும் நம்ம வந்து எண்ட்ஸை மார்க் பண்றது ரொம்ப முக்கியம். சாலிசல் எண்ட், மைக்ரோபைல் எண்ட். ஓகே. ஸோ மெகாஸ்போர் மதர் செல் வந்து மியோசிஸ்க்கு அண்டர்கோ ஆகிட்டு இந்த மாதிரி 4 செல்ஸ், இங்கே இருக்கிற 4 செல்ஸ் தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். சாலிசா மைக்ரோபைல். ஓகே. இதில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த 4 ஸ்போர்ஸுமே வந்து எம்ப்ரியோ சாக்கா டெவலப் ஆகாது. ராதர் இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்போர் தான் டெவலப் ஆகும். ஸோ நம்ம இந்த ப்ராசஸை என்ன சொல்கிறோம்னா மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்கிறோம்? மோனோஸ்போரிக். ஏன் மோனோஸ்போரிக்? பிகாஸ் இந்த 4 ஸ்போரில் முதல்ல இருக்கிற 3 ஸ்போர் வந்து டீஜெனரேட் ஆகிடும். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்போர் மட்டும் தான் எம்ப்ரியோஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ சாலிசல் எண்டில் இருக்கிற 3 செல்ஸ் வந்து என்ன ஆகுது? டீஜெனரேட் ஆகிட்டு we are getting finally the only one cell chaliza micropyle. This is now the haploid megaspore, haploid spore. Okay. Next, what happens to the spore? So இது வரைக்கும் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். First we started with one megaspore mother cell, then we ended with only one spore. Next, what happens to the single spore is mitosis. So first மைட்டோசிஸ்ல கூட இது வந்து கம்ப்ளீட்டான மைட்டோசிஸ் கிடையாது, இன்கம்ப்ளீட் மைட்டோசிஸ். ஸோ இன்கம்ப்ளீட் மைட்டோசிஸ் அப்படின்றதுனால ஒன்லி கேரியோகைனசிஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓகே. தெர் இஸ் நோ சைட்டோகைனசிஸ். திஸ் இஸ் சாலிசல் எண்ட் அண்ட் திஸ் இஸ் மைக்ரோபைலர் எண்ட். நெக்ஸ்ட் another second mitosis. So second mitosisல என்ன ஆகும்? Second mitosisல
this one cell will divide into 2 and this will be divided into 2, 4. Okay. Next, third mitosis. Third mitosis la, this one cell will divide into 2 and this will divide into 2 and this will divide into 2. Okay. Like this I have drawn, but in the one cell irundhu rendu cell, in the one cell irundhu rendu cell. So 4 into 2 will get 5 and finally 8 nucleus. Okay, so 8 nucleated cell is formed. Here also we can mark chalical end, micropyle end, chalical micropyle, chalical micropyle. Okay. ஒரு embryo sac form ஆகிறதுக்கு meiosis வந்து ஒரு meiosis தான் நடக்குது. meiosis single meiosis குள்ள தான் ரெண்டு subdivision இருக்கு. meiosis 1, meiosis 2. It doesn't mean that meiosis ரெண்டு தடவை நடக்குது அப்படின்றது கிடையாது. ஆனா mitosis வந்து mitosis அப்படின்றது ஒரு single division. இந்த mitosis வந்து embryo sac formationக்காக எவ்வளவு times நடக்குதுன்னா 3 times நடக்குது. After the 3 mitotic division, we are getting a structure like this. Okay, in the end வந்து chalism, in the end வந்து micropyle. Chaliza and micropyle. Okay. இப்போ இந்த chalical end and micropylar endல வந்து இந்த cells வந்து arrange ஆகுது. So here down we are getting a structure called egg apparatus. இந்த structureக்கு பேரு egg apparatus. ஏன் இது egg apparatus அப்படினு சொல்றோம் அப்படினா because here is the egg cell. So egg cell cover பண்றதுக்கு ரெண்டு synergids. Fertilization அப்புறமா இந்த egg என்னவா மாறும்னா embryoவா மாறும். embryoனா baby. Okay, so seed எப்பவுமே ஒரு விதையை நம்ம மண்ணுல போட்டோம்னா அந்த விதையில இருந்து புது plant வந்து வரும் இல்லையா? ஏன் வருது அப்படின்னா because அந்த seed குள்ள என்ன இருக்கும்னா baby இருக்கும், embryo. அந்த embryo எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு? எக்ல இருந்து ஃபார்ம் ஆச்சு after fertilization. அந்த எக்குக்கு பக்கத்துல இருக்கிற supportive cells தான் synergids. Okay, இதுக்கு மேல ரெண்டு செல் present ஆயிருக்கும். That cell is called polar nuclei. இந்த polar nuclei fertilization அப்புறமா என்னவா convert ஆகும் அப்படினா this will be converted into very important structure called endosperm. endospermனா என்ன மேம் அப்படினா வளர பேபிக்கான ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ற ஸ்ட்ரக்சர் வந்து இந்த endosperm. இந்த endospermக்கு மேல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படினா once again 3 all three are called antipodal cells. Okay, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த final structureக்கு பேரு தான் embryo sac. embryo sac. ஏன் இதை நம்ம embryo sac ன்னு சொல்றோம்? because இது வந்து ஒரு sac அப்படினா சாக்கு மாதிரியான ஸ்ட்ரக்சர். இது வந்து எதையோ ஒண்ணு ஹோல்ட் பண்ணிருக்கு, உள்ள வந்து ஏதோ ஒண்ணு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சோ sac மாதிரியான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, embryo பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால தான் இதுக்கு பேரு embryo sac. இதுல கேட்ட நீட் क्वेश्चन வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது எத்தனை செல்டு ஸ்டேஜ் அண்ட் இதுல எவ்வளவு நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. வெரி சிம்பிள், நீங்க கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். இதுல வந்து 1 2 3 4 5 6 7 8 நியூக்ளியஸ் இருக்கு. சோ 8 nucleated and how many cells are there? Only 7 cells are there. So it is present at 8 nucleated and 7 celled stage. Okay, embryo sac. embryo sac structure வந்து பாத்தீங்கன்னா 8 nucleus and 7 celled stage. Okay, so this is all about the formation of embryo sac from the single cell called megaspore mother cell. இன்னும் இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து மேம் எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. I'll try to answer your questions. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க and நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.